ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமே சீரீஸான டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 3 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இத்தனை நாள் இந்த அனிமே ரொம்பவே கொஞ்சம் மொக்கையாக ஸ்மாராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்களுக்காக தான் இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இந்த எபிசோட்ல இருந்து தான் கதை கொஞ்சம் சீரியஸாக போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 3 எபிசோட் 8. மான்ஸ்டர்ஸ் இருக்கிற இடத்துல போய் ஒருத்தன் கதவை தட்டிட்டு இருக்கான். ஷுவாஹி சைடில் தான் நிற்கிறான். அவங்க ட்ராப் பண்ணி அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸை படிக்கலான்னு பார்க்குறாங்க. டெலிவரி பாய் மாதிரி வேஷம் போட்டு சார் டெலிவரி அப்படின்னு சொல்லவும் இங்க இருக்கிற யாருக்கும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண தெரியாது, ராங் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி மாஸ்டர்ஸ் சொல்லுது. 7 ஸ்டார் ஸ்குவாட்ல இருந்து வந்திருக்கா, கதவை திறங்கன்னு ஷுவாஹி சொல்லவும் வீடை கிளீன் பண்ணலாம் நாங்க யாரையோ கூப்பிடல, போயிட்டு வாங்கன்னு மாஸ்டர் சொல்லுது. உடனே ஷுவாஹி கதவை வெடிக்க வச்சு உள்ள போய் பார்த்தா ஹீரோ நேத்து நைட்டு அடிச்சு போட்ட மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு நிக்குதுங்க. இவ்வளவு மான்ஸ்டர்ஸா, நம்ம பேக்கப்க்கு ஆள் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஷுவாஹி பேசிட்டு இருக்குள்ள பக்கத்துல இருக்கவங்க ஓடிதான். ஷுவாஹி மட்டும் தனியா அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டுதான். ஹீரோ ஜாலியா சைக்கிள்ல பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஷுவாஹி அடி வாங்கிட்டு இருக்கதை பாக்குறான். நம்ம தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ உள்ள போறான். மாஸ்டர் ஷுவாஹி நான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி 7 ஸ்டார் ஸ்குவாட்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தா மாஸ்டர் ஷுவாஹி தனியால எல்லா மான்ஸ்டரையும் அடிச்சு போட்டாரா அப்படின்னு அவங்க வந்து கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு ஷுவாஹி சொல்றான். இங்க நடந்த எல்லாத்தையுமே பக் கேமரா மூலியமா யாரோ கேப்சர் பண்ணியிருக்காங்க. பார்த்து போடுங்க வலிக்குது அப்படின்னு ஷுவாஹி சொல்லுது. ஐயோ மன்னிச்சிருங்கன்னு நர்ஸ் சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், இதெல்லாம் சின்ன அடிதான் அப்படின்னு ஷுவாஹி சொல்றான். 10 வருஷமா இந்த ஷுவாஹாய் சிட்டியை பாதுகாக்கிற ஹீரோ ஷுவாஹி அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ஷுவாஹிக்கு ஒரு பாராட்டு விழா மாதிரி நடத்துறாங்க. மக்கள் எல்லாருமே அவனை சேர பண்றாங்க. நம்ம ஹீரோவா அந்த கூட்டத்துல இருக்கிறத அவன் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ தலையசைக்கு வாவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போய் ஸ்பீச் கொடுக்குறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி டீமன் கிங் ஆன ஜெயன்ட் ஃப்ராக் நம்ம சிட்டிக்குள்ள வந்துச்சு. அப்ப நான் ஸ்குவாட் லீடர்லாம் கிடையாது, ஸ்குவாட்ல ஒரு மெம்பர் தான். எல்லாருமே அதை பார்த்து பயந்து போனாங்க. நானும் அதே மாதிரி தான் பயந்து அங்க இருந்து ஓடுனேன். ஆனா அந்த நேரத்துல ஒரு சின்ன பையன் தனியா நடந்து போயிட்டு இருந்தான். அந்த ஃப்ராக் அவனை மதிக்க கூடாதுன்னு ஜஸ்ட் மிஸ்ல நான் போய் அவனை காப்பாத்தினேன். அப்பதான் எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. ஃபுல் ஃபோர்ஸ்ல ஒரே பஞ்சு தான் அந்த டீமன் ஃப்ராக் தோக்கடிச்சேன். அதுக்கப்புறமா ஷேடோ ஃபேக்ஷனை தோக்கடிச்சிருக்கேன். செகண்ட் டீமன் இன்வேஷனையும் தடுத்திருக்கோம். டீமன் இன்வேஷன் டைம்ல சில டீமன்ஸ் நம்ம வேர்ல்ட்லயே இருந்துட்டு இருக்கு. நேத்துக்கு அதுல ஒரு குரூப் நான் பிடிச்சிருக்கேன். நானும் 7 ஸ்டார் ஸ்குவாடும் இருக்கிற வரைக்கும் மக்கள் எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ஷுவாஹி சொல்லவும் ஷுவாஹி ஷுவாஹி அப்படின்னு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது. பின்னாடி இருந்த அந்த ஸ்கிரீன்ல பார்த்தா ஷுவாஹி மான்ஸ்டர்ஸ் கிட்ட அடிவாக்கிட்டு இருந்த வீடியோ வருது. யோசிக்கோ தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இது என்ன வீடியோ, என் மெமரிஸ்ல இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி ஷுவாஹி யோசிக்கிறான். ஷுவாஹி அடி வாங்கிட்டு இருக்கப்போ ஒரு தண்டர் வந்து அட்டாக் பண்ணி தான் மான்ஸ்டர் தான் கீழே விழுது. நம்ம ஹீரோ ஹோடிஸ் போட்டு வந்ததுனால நம்ம ஹீரோ ஃபேஸ் யாருக்கும் தெரியல. நம்ம ஹீரோ வந்து ஷுவாஹியோட 50% மெமரியை ஆல்டர் பண்ணியிருக்கான். ஆனா மக்களுக்கு அதை பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ஃபிளாஷ் மாதிரி தெரியுது. ஷுவாஹி ஒரு சீட்டர், ஏமாத்துக்காரன். கோல்டன் ஃபேஸ்ல இருந்துட்டு டேமன் கிங்கே தோக்கடிச்சாருன்னா அப்பவே நீங்க எல்லாம் டவுட் போட வேண்டாமா அப்படின்னு டேங்க் சொல்றான். அது ஒரு ஃபேக் வீடியோ, யாரோ எடிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு செங் சொல்றான். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஸ்கூல்ல படிச்சாரு, இப்போ வந்து என் ஸ்கூல்ல கேக்குறீங்கன்னு இன்ஸ்பெக்டர் பான் சொல்றாங்க. எல்லாரும் ஷுவாஹி அப்படியே திட்டி துரோகம் பண்ணவன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சார் இந்த 7 ஸ்டார் ஸ்குவாடுக்காக நான் 10 வருஷமா உழைச்சிருக்கேன், என்ன பார்த்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கிட வேணாமா, அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க அப்படின்னு ஷுவாஹி சொல்லவும் ஷுவாஹி நிறுத்து, கொஞ்சம் பொறுமையா இரு, நீ எப்படி ஃபீல் பண்றன்னு எனக்கு புரியுது, முதல்ல வந்து உட்காரு. 10 வருஷமா ராத்திரி பகல்னு பார்க்காம நீ கண்டினியூஸா உழைச்சிருக்க, ஒரு நாள் கூட நீ லீவ் எடுத்ததில்ல, இப்போ ஏன் நீ ஒரு லாங் வெக்கேஷன் லீவ் எடுத்துக்கிட கூடாது அப்படின்னு சொல்லவும் ஷுவாஹி சரின்னு சொல்றான். அப்ப எந்திக்க போகுமா அவனை பிடிச்சி அமுக்கிட்டு பேட்ஜையோ ஸ்வாடையோ வச்சுட்டு கிளம்ப அப்படின்னு டேரக்டர் சொல்றான். அவன் ஸ்குவாட் மேட்ஸ் எல்லாம் வெளியே நின்று ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஷுவாஹி வெளியே வரவும் சார் நீங்க லீடரா இல்லைன்னா அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படவும் யாரும் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா நான் திரும்ப வருவேன், அது வரைக்கும் இந்த சிட்டியை நீங்க தான் பாதுகாப்பா பாத்துக்கிடணும், உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதுல சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷுவாஹி கிளம்புறான். கார் சாவியை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஸ்வாட் எடுத்து பறந்து போய் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா ஸ்வாட் தான் இல்லையே. சரி நடந்தே போய் எடுக்கலான்னு போனா இன்னும் 24/7 வேலை பார்க்க தேவையில்லை, ரெஸ்ட் எடுத்துக்கலாம், லீவ் எடுத்துக்கலாம், நான் சோம்பேறித்தனமா லேசியா தான் இருக்க போறேன், லேசி லேசி அப்படின்னு நம்ம ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஷுவாஹி இப்ப அப்படியே சோகமா ரோட்டு பக்கமா நடந்து போயிட்டு இருக்கான். அவன் போஸ்டர் எல்லாம் கிளிக்கிறாங்க. மழை பெய்ய ஆரம்பிக்கவும் ஷுவாஹி ஒரு கடைக்கு போறான். ஷுவாஹி ஒரு ஏமாத்துக்காரன், மக்களோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணவன் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. உனக்குலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி கடைக்காரன் கடையை சாத்திட்டான். கார்ல போறவன் என்னடா சேர அடிச்சுட்டு போறான். ஷுவாஹி சோகமா நின்னுட்டு இருக்கும்போது போலீஸ் போட்டு ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அவனுக்கு வால் இருக்குது, அவன் நோட்டீஸ் பண்றான். இது ஒரு டீமன் தான் அப்படின்னு சொல்லி அந்த டீமனை ஃபாலோ பண்ணி ஷுவாஹி போய்கிட்டு இருக்கான். அது எங்க போகுதுன்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருந்தா திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டீமனை காணும். திடீர்னு மேல இருந்து இன்னொரு டீமன் கிட்ட அட்டாக் பண்ணுது. ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா ஸ்வாட் தான் இல்லையே. இப்போ அந்த மான்ஸ்டர் ஷுவாஹியை பிடிச்சி அடிக்குது. சஸ்பெண்ட் ஆகியுமே கூட டியூட்டியை மட்டும் கரெக்டா பாக்குறல அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கேட்கவும் அந்த வீடியோவை லீக் பண்ணி நீ தான் இது எல்லாத்தையும் பண்ணதா அப்படின்னு ஷுவாஹி கேட்கவும் சேச்சே அது நான் கிடையாது, ஆனா நான் உன்னை இப்போ கொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு நிக்குது. அப்போ காத்தடிச்ச ஒரு சாதாரண பேப்பர் வந்து அதோட கண்ணத்துல வெட்டுது. ஹீரோ வர்ற இடத்துல மழை கூட பெய்யல, பார்த்தா அவன் கொடை வச்சிருக்கான். நான் கூட பேக்ரவுண்ட் மியூசிக் மாறினோன்னு வேற யாரோ வரப்போறாங்கன்னு நினைச்சேன், ஆனா அது ஒரு சாதாரண சின்ன பையன் தானா, இன்னைக்கு உனக்கு பேட் லக் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போகுது. ஹீரோவை அட்டாக் பண்ற அந்த பவருக்கு இந்த வெதரே சேஞ்ச் ஆகுது.
ஜுவாங்கியோட மெமரிஸை நம்ம ஹீரோ ஆல்டர் பண்ண போகவும் மாஸ்டர் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா நீங்க தான் என் மெமரிஸை ஆல்டர் பண்றீங்கல்ல, எதுக்காக மாஸ்டர் என்ன சூஸ் பண்ணீங்க, நான் அதுக்கு தகுதியானவன் இல்லையன்னு ஜுவாங்கி கேட்கவும் நீங்க தான் அதுக்கு தகுதியானவன், மாஸ்டர் பார்த்து எல்லாம் பயந்து ஓடினப்போ நீங்க மட்டும் தான் தைரியமானு சண்டை போட்டீங்க, ஷேடோ ஃபேக்ஷனை நீங்க பிடிக்கலனாலுமே அதை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, இந்த பாராட்டுகளுக்கெல்லாம் உங்களை விட தகுதியான ஆள் யாரும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ரெண்டுல ஒன்று சூஸ் பண்ணு, இந்த ப்ளூ கலர் பென் உலகத்துல இருக்கிற எல்லாருமே கடைசி 2 நாள் நடந்த விஷயத்த மறந்துடுவாங்க, அப்ப இந்த ரெட் கலர்னு கேட்கும்போது இது ஸ்ட்ராபெரி ஃபிளேவர், ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும் மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ரெண்டுமே வேண்டாம், ஃபேக்கான ஹீரோவா இருக்க விரும்பல, நான் ஸ்ட்ராங்கா மாறணும், நான் ரியல் ஹீரோவா மாற ஆசைப்படுறேன், நீங்க என்ன கைட் பண்ணுங்க மாஸ்டர், நான் தனியா ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங்கா மாறிட்டு வரேன் அப்படின்னு ஜுவாங்கி சொல்றான். ஜுவாங்கி இப்போ ஏர்போர்ட்ல நிக்கிறான், பார்த்தா அவன் இந்த சிட்டியை விட்டு வெளியூர் போறான், அந்த பக் கேமரா மூலயமா இதையும் யோசிக்கோ வாட்ச் பண்றா. ஜுவாங்கி இந்த சிட்டியை விட்டு போயிட்டான், இவன் இனிமே நமக்கு தடையா இருக்க மாட்டான், நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம் யோசிக்கோ சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ யோசிக்கோ தான் இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஜுவாங்கி ஒரு ஃபேக்கானவன் அப்படிங்கிறத வீடியோ எடுத்து பப்ளிக்ல போட்டு காமிச்சு ஜுவாங்கியை இந்த ஊரை விட்டு போக வைக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே அவ பண்ணியிருக்கா. ஆனா மாஸ்டர் ஜுவாங்கியை இந்த ஊரை விட்டு போக வச்சு அவ என்ன பிளானை செயல்படுத்த போறா, என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.